ஹே ஃபோக்ஸ், வெல்கம் டு மை சேனல் நம்ம டாக்கீஸ். எல்லாருக்கும் தீபாவளி நல்வாழ்த்துக்கள். இன்னைக்கு நம்ம வீடியோல பார்க்க போறது வந்து ஆல்மண்ட் பர்ஃபி பாதாம் கேக். தேவையான பொருள் என்னன்னு பார்த்தீங்கன்னா பாதாம் தான். ஒரு சின்ன கிண்ணத்துல நான் வந்து பாதாம் எடுத்துட்டு இருக்கேங்க. இது என்னன்னு கேட்டீங்கன்னா சுடுதண்ணி, அதாவது கிண்ணம்னு சொல்ல முடியாது. ஸோ இந்த மாதிரி டவரால நான் வந்து பாதாம் எடுத்துட்டு இருக்கேன். அதுக்கப்புறமா அதை வந்து இந்த மாதிரி ஒரு பேசின்ல டிரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு அந்த சுடுதண்ணியை நல்லா ஊத்திடுங்க. சரிங்களா? பாருங்க, ஃபென்டாஸ்டிக்கா புகை வருது. ஸோ இந்த பாதாம் வந்து இந்த சுடுதண்ணியில நல்லா ஊறணும். எவ்வளோ நேரம்னு கேட்டிங்கன்னா 2 hours. 2 hours ஊற வச்சிருங்க. பொறுமையா இருங்க. அதன் பிறகு இந்த மாதிரி தோலை 1 by 1 உரிக்கணும். பாருங்க, அந்த தோல் வந்து சுடுதண்ணியில நல்லா ஊறினதுனால அந்த தோல் வந்து ஆட்டோமேட்டிக்கா வந்துருங்க. ரொம்பலாம் கஷ்டப்பட தேவையில்லை. ஆனா நீங்க 1 by 1 எடுக்கணும் அதை. ஸோ அந்த மாதிரி ஒரு டவரால வந்து நீங்க பாதாமை ஃபுல்லா ஃபில் பண்ணி வச்சீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 100 பாதாமுக்கு மேல வரும். அதனால ஒரு 2 hours கழிச்சு நல்லா ஊறின பிறகு உங்களுக்கு ஒரு 1 hourக்கு வேலை இருக்கு, இல்ல ஒரு ½ an hourக்காவது வேலை இருக்குங்க. ஸோ 1 by 1 இந்த மாதிரி பாதாம் தோலை உரிச்ச பிறகு அடுத்தது நம்ம இதை வந்து மிக்சியில கிரைண்ட் பண்ணிக்க போறோங்க. மிக்சியில வந்து ஃபைன் பேஸ்டா நம்ம கிரைண்ட் பண்ண போறோமான்னு கேட்டீங்கன்னா கிடையாது. ஒரு ரஃப் பேஸ்டா தான் கிரைண்ட் பண்ண போறோம். காட்டுறேன் பாருங்க, என்ன பதத்துல வருதுங்கிறத பார்த்துக்கோங்க. பல்ஸ் மோட்ல கூட வச்சு நீங்க கிரைண்ட் பண்ணலாம். பாருங்க, ஒரு மாதிரி கோர்ஸான ஒரு டெக்ஸ்சர், கொரா பதம் தான் அது. அதுக்கப்புறமா இது என்னன்னா காய்ச்சின பாலுங்க. காய்ச்சின பால் வந்து நம்ம எடுத்து இந்த பாதாம் வந்து அரைச்சிருக்கோம் பாத்தீங்களா, அதுல வந்து ஊத்திக்கோங்க. கொஞ்சமா எடுத்து ஊத்துங்க, மறுபடியும் அரைங்க. பாருங்க, அரைச்ச பிறகு எப்படி வந்திருக்கு பாருங்க. அதோட கலரே மாறிடுச்சு. இதுவும் நீங்க வந்து அந்த பல்ஸ் மோட்ல அரைக்கலாம். ஆக்சுவலா நான் எடுத்து காட்டுறேன் பாருங்க, அந்த பதம் எப்படி வருது பாருங்க. பாருங்க, அதாவது வந்து ஒரு செமி சாலிடா வந்திருக்கோங்க. ஏன்னா நீங்க பால் ஆட் பண்ணிருக்கீங்க. ஸோ இப்போ அடுத்தது சர்க்கரை தேவையான அளவு என்ன அளவு அப்படின்னு கேட்டீங்கன்னா, பாதாம் எந்த டவரால நம்ம எடுத்தோமோ அதே டவரால 1.5 அளவு சர்க்கரை, அதாவது 1 + அரை அந்த டவரால அதை எடுத்துக்கோங்க. பாருங்க, இந்த அளவுக்கு சர்க்கரை. அதை எடுத்து நான் இன்னொரு சின்ன மினி பாத்திரத்துல மாத்திட்டு இருக்கேங்க. இப்போ இது வந்து இந்த கடைசியா நம்ம எல்லாம் செஞ்ச பிறகு அந்த பர்ஃபி, அந்த கேக் செய்வதற்கு தேவையான இந்த பிளேட்டு, அதை நான் இப்பவே ரெடி பண்ணி வச்சுக்கிறேன். எல்லாத்தையும் நீங்க இப்பவே ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா அதை வந்து டக்குன்னு செஞ்ச பிறகு இதுல ஊத்தணும். அதனால நான் இதுல நல்லா நெய் தடவி ரெடி பண்ணி வச்சுட்டு இருக்கேங்க. நெய் ஏன் தடவுறேன்னா, அந்த பாதாம் அந்த பர்ஃபி செய்வதற்கு முன்னால அந்த ஒரு பெரிய மாஸ், அதாவது வந்து ஒரு குறுகிய ஒரு ஐட்டம் ஒன்று வரும், அதை எடுத்து இதுல ஊத்துவோம். அது வந்து இதுல அடியில ஒட்டிக்க கூடாதுங்கிறதுனால தான் நான் இப்போ வந்து நெய்யை வந்து நல்லா தடவி வச்சுக்கிறேங்க. ஸோ அதனால இதை ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இதை ரெடி பண்ண மறந்துடாதீங்க நீங்க வந்து பர்ஃபி செய்வதற்கு முன்னால. சரிங்களா? வாங்க, இப்போ அடுத்தது வந்து நம்மளுடைய கடாய் வந்துட்டோங்க. இப்போ நான் வந்து கடாயை ஆன் பண்ணல, அதான் மறுபடியும் சொல்றேன். கடாயை நான் ஆன் பண்ணல. ஃபர்ஸ்ட் வந்து அந்த பாதாம் பேஸ்ட் எதை வந்து நம்ம காய்ச்சின பால் போட்டு அடிச்சுக்கிட்டோமோ அதை வந்து எடுத்து நான் ஃபர்ஸ்ட் இதுல போட்டுக்கிறேங்க. அடுத்தது நான் ஆட் பண்ணக்கூடியது என்னன்னா சர்க்கரை. அந்த மிக்சி ஜார்ல வந்து கொஞ்சம் நிறைய வந்து ரிமைன்ஸ் எல்லாம் இருக்கும். கொஞ்சம் நிறைய வந்து வேஸ்ட் ஆகாம பார்த்துக்கோங்க. கொஞ்சம் வந்து வாட்டர் வேணா ஆட் பண்ணிக்கோங்க. இல்லைன்னா அதே காய்ச்சின பாலை லைட்டா எடுத்து இதுல வந்து ஆட் பண்ணி கிளீன் பண்ணி ஊத்திடுங்க. அதுக்கப்புறமா நான் சர்க்கரையும் போட்டுட்டேங்க. இப்போ சர்க்கரையும் பாதாமும் நம்ம ஆட் பண்ண பிறகு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதோ இந்த மாதிரி அந்த சர்க்கரை வந்து பாதாமோட நல்லா மிக்ஸ் ஆகணுங்க. பாருங்க, ஒரு திக் பேஸ்ட் மாதிரி வந்துருச்சு பாருங்க. இப்போ நீங்க வந்து அந்த ஃப்ளேமை வந்து ஆன் பண்ணலாம். இப்போ நீங்க இதை வந்து ரொம்ப மீடியம் ஃப்ளேம்ல வைக்கணும்னு அவசியம் கிடையாது. லோ டு மீடியம் ஃப்ளேம்ல வச்சுக்கோங்க. பாருங்க, அந்த சுகர் உடனே மெல்ட் ஆக ஆரம்பிச்சிடும். சுகர் மெல்ட் ஆன பிறகு இது பாருங்க, இந்த மாதிரி வந்து லிக்விட் ஆயிடும். முன்னாடி நீங்க பார்த்தபோது செமி சாலிடா இருந்தது. ஸோ நீங்க வந்து இது லிக்விட் ஆன பிறகு ஃபர்ஸ்ட் நீங்க என்ன பண்ணணும்னா நெய் ஊற்ற ஆரம்பிக்கணும். இதில் நம்ம அடிக்கடி நெய் ஊற்றிக்கிட்டே இருப்போம். நெய் ஊற்றுவோம். அதுக்கப்புறம் அதை பார்த்தீங்களா, அது மாதிரி நல்லா பாயில் ஆக ஆரம்பிக்கும். மறுபடியும் நெய் ஊற்றுங்க. கிளறி கொடுத்துக்கிட்டே இருங்க. அது அடியை பிடிக்கக்கூடாது. நான் வீடியோவை ஸ்பீடப் பண்ணுறேன். ஏன்னா இது வந்து ரொம்ப நேரம், ஒரு 7 to 9 minutes ப்ராசஸ்ன்னு வச்சுங்களேன். ஆக்சுவலாக 10 minutes ப்ராசஸ் இது. ஸோ அதனால் நான் வீடியோவை ஸ்பீடப் பண்ணுறேன். மீன்வைல் நான் வந்து ஒரு ஹம்பிள் ரிக்வெஸ்ட் வைக்கிறேங்க. நம்ம சேனல் நிறைய பேர் வந்து பார்க்குறீங்க, நிறைய பேர் வந்து நம்ம சேனலை வந்து லைக் பண்ணுறீங்க, ஆனால் வந்து சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேங்கிறீங்க. ஸோ கண்டிப்பாக இந்த வாட்டி இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்னுடைய ஹம்பிள் ரிக்வெஸ்ட்டு. வீடியோ எப்படி இருக்குது, என்ன இம்ப்ரூவ் பண்ணலாம் எல்லாமே சொல்லுங்கள். பாருங்கள், நெய் ஊற்றிக்கிட்டே இருக்கேன்.
கிளறேன் நெய் ஊத்துறேன், கிளறேன் நெய் ஊத்துறேன், கிளறேன் நெய் ஊத்துறேன். அதே தான் ரிப்பீட்டேட்டிவ் ப்ராசஸ். அதை நான் திருப்பி சொன்னாலும் உங்களுக்கே போர் அடிக்கும், அதனால நான் சொல்லாம இருக்கேன். ஸோ மறுபடியும் நீங்கள் வந்து நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நம்மளுடைய சேனலில் வந்து ஏதாவது கமெண்ட்ஸ் இருந்ததுன்னா கண்டிப்பாக போடுங்க. உங்களுடைய ஃபீட்பேக்கை கொடுங்க. பாசிட்டிவாக இருந்தாலும் சரி, நெகட்டிவாக இருந்தாலும் சரி, எப்படிப்பட்ட கமெண்ட்ஸாக இருந்தாலும் நம்ம அதை வந்து அக்செப்ட் பண்ண தான் போகிறோம். நெகட்டிவ் கமெண்ட்ஸ் இருந்ததுன்னா அதை இம்ப்ரூவ் பண்ணுறோம். ஸோ பாருங்கள், நல்லா திக்கன் ஆகிக்கிட்டே வருங்க. ஃபஸ்ட்டு வந்து ஒரு மாதிரி லிக்விட் ஆகிடுச்சு இல்லையா, அந்த சுகர் மெல்ட் ஆன பிறகு இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா லைட்டாக வந்து திக்கன் ஆகிக்கிட்டே வரும். ஆக்சுவலாக வந்து இது என்னன்னு கேட்டிங்கன்னா, அந்த சுகர் உள்ளே இருக்கிற சுகரு அது வந்து லைட்டாக கேரமலைஸ் ஆகிற மாதிரி ஒரு 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 ஸ்டேஜுக்கு வந்து என்டர் ஆகிட்டு இருக்குங்க. அதனால வந்து திக்கன் ஆகிட்டு இருக்கு. அதே சமயம் அதோட பாதாமும் கலந்துருக்கு இல்லையா. இப்போ நம்ம நெய் வேற ஆட் பண்ணிக்கிட்டே இருக்கோம். ஸோ அதை ஆட் பண்ண வந்து திக்கன் ஆகிக்கிட்டே இருக்கும். ஸோ குறுகி வரும். சரிங்களா, குறுகி வரும். அது பாருங்க நல்லா திக்கன் ஆயிடுச்சு பாருங்க. ஃபர்தரா திக்கன் ஆயிடுச்சு பாருங்க. ஸோ இதுக்கு நல்லா கிளறி கொடுத்துக்கிட்டே இருங்க. ஸோ இப்படி பண்ண உங்களுக்கு வந்து பாருங்க அதனுடைய திக்னஸ் வந்து சேஞ்ச் ஆகிக்கிட்டே இருக்கும். நீங்க அதை அப்படியே ஃபீல் பண்ணலாம். எப்படி ஃபீல் பண்ணலாம்னா, அந்த கரண்டி மூலமா நீங்க ஃபீல் பண்ணுவீங்க. ஏன்னா அந்த கரண்டியை நீங்க நகர்த்துறீங்க பாத்தீங்களா, அந்த கரண்டியை வந்து முதல்ல நகர்த்தும் போது ஈஸியா இருக்கும். இப்போ நான் க்ளோஸ் அப்ல காட்டுறேன் பாருங்க, எவ்வளவு திக்கா வந்துருச்சு பாருங்க. ஸோ அந்த கரண்டியை முதல்ல நகர்த்தும் போது ஈஸியா இருக்கும். போக போக அந்த கரண்டியை உள்ள நகர்த்துறது கொஞ்சம் கஷ்டமாகிட்டே வரும். அதுதான் அந்த லிக்விட் வந்து நல்லா திக்கன் ஆறுதுங்கிறதுக்கான அர்த்தம். இப்போ கொஞ்ச நேரத்துல வந்து சாலிடிஃபை ஆக ஆரம்பிச்சிடும். அதுக்கு முன்னாடி நம்மளுடைய பர்ஃபி பதம் வந்தாச்சுன்னு அர்த்தம். அதை நான் எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறதுங்கிறத தான் நான் அடுத்தது காட்ட போறேன். பாத்தீங்களா எப்படி திக்காயிடுச்சு பாருங்க, நல்லா குறுகி வந்துருச்சு. சரிங்களா, கிட்டத்தட்ட ஒரு ஃபைனல் ஸ்டேஜுக்கு நம்ம வந்துட்டோம். இப்போ நீங்க என்ன பண்ணுங்கன்னா, அப்படியே அந்த எட்ஜஸ்லாம் எடுத்து இது பண்ணிக்கிட்டே இருங்க. இதுக்கு வந்து நம்ம வந்து ஒரு அந்த பர்ஃபி பதம் வந்துருச்சா, அந்த கேக் பதம் வந்துருச்சா அப்படின்னு பார்க்கறதுக்கு ஒரு சின்ன டெக்னிக் ஒன்று இருக்கு. அதை தான் நான் சொல்லி கொடுக்க போறேன். இப்போ உங்களுக்கு லைட்டா ஒரு சின்ன பால் எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா அது ஒட்டவே கூடாதுங்க. அப்படியே நான் ஸ்டிக்கியா வரணும். உங்களால வந்து ஒரு சின்ன பந்து மாதிரி உருட்ட முடியணும். கொஞ்ச நேரம் முன்னாடி நான் வீடியோல பண்ணியிருப்பேன் அது. அப்போ எனக்கு வந்து கரெக்டான பதம் வரல. அதனாலதான் நான் இப்போ இந்த டாங் அதாவது இடுக்கியை பிடிச்சி இன்னும் நல்லா இது பண்றேன், இன்னும் நல்லா அக்கின்றேன். இப்போ பாத்தீங்களா நல்லா, இப்போ நீங்க பார்த்ததுதான் ஒரு நான் ஸ்டிக்கி பாலா உங்களால உருட்ட முடியுது பாருங்க. இப்போ நீங்க இந்த பிளேட்ல வந்து இதை மாத்தி விட்டுருங்க. சரிங்களா, ஸோ இப்போ இந்த பிளேட்ல மாத்தி விட்ட பிறகு பாருங்க தட்ட ஆரம்பிச்சிருங்க. அதாவது நீங்க வந்து ஒரு இந்த தோசை செய்யும் போது அந்த ஒரு லேடில் ஒன்று யூஸ் பண்ணுவோம் பாத்தீங்களா, அதை வச்சு நீங்க தட்டலாம். இல்லை ஏதாவது ஒரு கரண்டி இருந்தா அந்த மாதிரி நீங்க தட்டிக்கலாம். அந்த கரண்டியை வச்சு இதை பாருங்க, அதை வந்து நான் ஃபிளாட்டன் பண்றேன். ஏன்னா நம்ம ஊத்தும் போது அது வந்து கரெக்டா அழகா போய் உட்காராது இல்லையா அந்த பிளேட்ல. அதனால நம்ம இதை அழகா உட்கார வைக்கணும். ஸோ அந்த திக்னஸை வந்து நம்ம ஈவன் அவுட் பண்ணோம். அதே சமயம் நான் ஒரு கிண்ணத்தை வச்சும் அப்படியே மேல லைட்டா ஃபிளாட்டன் பண்ணியிருக்கேன் பாருங்க. ஆக்சுவலா நீங்க கிண்ணத்தை வச்சு பண்றதை விட இந்த மாதிரி கரண்டியை வச்சு இந்த மாதிரி வந்து ஈவனா ஸ்ப்ரெட் அவுட் பண்ணாதான் அழகா வரும். திக்னஸும் கரெக்டா மெயின்டைன் ஆகும். சரிங்களா, உங்க இஷ்டம். இந்த கிண்ணம் வந்து எங்க யூஸ் ஆகும்னா, அந்த பிளேட்டுடைய எட்ஜஸ்லாம் இருக்கு பாத்தீங்களா, அங்கெல்லாம் உங்களுக்கு கொஞ்சம் ஈவன் அவுட் பண்ணோம்னா இந்த கரண்டி வந்து யூஸ்ஃபுல்லா இருக்குங்க. சரிங்களா, இந்த கரண்டி மன்னிக்கவும் அந்த கிண்ணம் வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும். பாருங்க, இப்போ ஒரு 5 to 10 மினிட்ஸ்க்கு அப்புறம் நீங்க கட் பண்ண ஆரம்பிச்சிருங்க. ஆக்சுவலா நான் இமீடியட்டாவே கட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். பட் நீங்க ஒரு 5 to 10 மினிட்ஸ் கொடுத்து கட் பண்ணலாம். ரொம்ப வெயிட் பண்ணிடாதீங்க. ரொம்ப வெயிட் பண்ணீங்கன்னா நீங்க வந்து இது வெளியில வந்து ரொம்ப ஹார்டன் ஆயிடுங்க. ஸோ அதுக்கப்புறமா கட் பண்றதே ரொம்ப கஷ்டமா இருக்கும். சரிங்களா, பாருங்க அழகா டயகனல் ஷேப்ல கட் பண்ணனாலும் கட் பண்ணிக்கோங்க, ஸ்கொயரா கட் பண்ணனாலும் கட் பண்ணிக்கோங்க. ஃபென்டாஸ்டிக்கான பாதாம் கேக், ஆல்மண்ட் பர்ஃபின்னு கூட சொல்லலாம். இது நீங்க ரெடி ஆயிடுச்சுங்க. நீங்களும் உங்க வீட்டில் செஞ்சு பாருங்க. எல்லாருக்கும் தீபாவளி நல்வாழ்த்துக்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை சேனல். டூ லைக் அண்ட் சப்ஸ்கிரைப். மீண்டும் ஒரு அற்புதமான காணொளியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம், தேங்க்யூ.